வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். லோக்சபா தேர்தல் முடிவுகளெல்லாம் அரசாங்கம் மோடி 3.0 பதவியேற்று அமைச்சர்கள் எல்லாமே பதவியேற்று அவர்களுக்கான இலாக்காக்கள் எல்லாமே ஒதுக்கப்பட்டு அரசாங்கம் செயல்பட ஆரம்பித்து அதற்கப்புறமா பார்லிமெண்ட்டினுடைய முதல் கூட்டத்தொடர் இந்த மாதம் 24ஆம் தேதி கூட இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே ஒவ்வொரு கட்டமாக நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு கட்டத்துலேயுமே அந்த வேட்பாளர்களில் பணக்கார வேட்பாளர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பட்டியல் கூட நாம் அப்பப்போ நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் மோடி 3.0 மூன்றாவது முறையாக அரசாங்கம் அமைந்திருக்குது. அந்த அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கக்கூடிய அமைச்சர்களினுடைய பட்டியலில் டாப் 10 பணக்கார அமைச்சர்கள் யார் யார் என்னென்ன துறையை கவனிக்கிறார்கள் அப்படின்றத பற்றின தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 10ல் 10வது இடத்துல இருக்கிறது மத்திய நிதித்துறையினுடைய இணையமைச்சராக இருக்கக்கூடிய பங்கஜ் சௌத்ரி. இவருடைய சொத்து மதிப்பு 41 கோடி ரூபாய். இவர் தான் 10வது இடத்துல இருக்கிறாரு. 9வது இடத்துல ஜல்சக்தி மற்றும் ரயில்வே துறையினுடைய இணையமைச்சராக இருக்கக்கூடிய வி சோமண்ணா. இவருடைய சொத்து மதிப்பு 60 கோடி ரூபாய். இவர் 9வது இடத்துல இருக்கிறாரு. 8வது இடத்துல கூட்டுறவுத்துறையினுடைய இணையமைச்சர் கிஷன் பால். இவருடைய சொத்து மதிப்பு 62 கோடி ரூபாய். இவர் 8வது இடத்துல இருக்கிறாரு. 7வது இடத்துல மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா 7வது இடத்துல இருக்கிறாரு. இவருடைய சொத்து மதிப்பு 65 கோடி ரூபாய். 6வது இடத்துல வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 110 கோடி ரூபாயோட 6வது இடத்துல இருக்கிறாரு. 5வது இடத்துல மத்திய இணையமைச்சர், அவர் பல துறைகளுக்கு இணையமைச்சராக இருக்கிறாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங், அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், இந்த துறைகளினுடைய இணையமைச்சராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ராவ் இந்திரஜித் சிங். இவருடைய சொத்து மதிப்பு 121 கோடி ரூபாய். அடுத்தது 4வது இடத்துல மத்திய ரயில்வே அமைச்சர், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் துறையினுடைய அமைச்சர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையினுடைய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் 4வது இடத்துல 144 கோடி ரூபாயோட அதிகமான பணக்காரர், அதிகமான சொத்து வைத்திருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கிறாரு. அண்ட் 3வது இடத்துல ஸ்டீல் மற்றும் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் துறையினுடைய அமைச்சர் HD குமாரசுவாமி, JDS கட்சியினுடைய மாநில தலைவர். இவருடைய சொத்து மதிப்பு 217 கோடி ரூபாய். 2வது இடத்துல வடகிழக்கு மாநிலங்களினுடைய டெவலப்மெண்ட் மினிஸ்டர் அண்டு கம்யூனிகேஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்த ஜோதிராதித்ய சிந்தியா. இவருடைய சொத்து மதிப்பு 425 கோடி ரூபாய். 2வது இடத்துல இருக்கிறாரு. அண்ட் முதலிடத்தில் இருக்கிறது இவர் தான் மோடி மினிஸ்ட்ரியினுடைய அதிகபட்ச பணம் வைத்திருக்கக்கூடிய நம்பர் 1 பணக்காரர். ஆனால் பிஜேபிக்காரர் கிடையாது. தெலுங்கு தேசம் பார்ட்டியை சேர்ந்த டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி. இவர் ஒரு இணையமைச்சராக இருக்கிறாரு. ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த 2 துறைகளினுடைய இணையமைச்சராக இருக்கிறார். இவருடைய சொத்து மதிப்பு 5705 கோடி ரூபாய். மோடி 3.0 மோடி அமைச்சகத்தினுடைய டாப் 10 பணக்கார அமைச்சர்கள், இணையமைச்சர்கள் பட்டியல் இதுதான். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.